இந்த சண்டே மிஸ் ஆயிடுச்சா? கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அடுத்த சண்டே ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கான ஒரு மினி விலாக் பார்த்துடலாமா? ஆக்சுவலி இன்னைக்கு நான் 2 கிலோ அளவு தான் சிக்கன் மந்தி செஞ்சேன். அதுக்கு தேவையான இன்கிரியன்ட் 4 டேபிள் ஸ்பூன் அளவு முழு மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், கூடவே 3 பட்டை, நட்சத்திர சோம்பு ஒரு 3 ஏலக்காய், 6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேலீஃப் வந்து ஒரு 6 சேர்த்துக்கோங்க. இன்னொரு மெயின் இன்கிரியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரை லெமன் தான். ட்ரை லெமன் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. அதனால நான் என்ன பண்ணேன்னா லெமன் இருக்குங்களா, அதை வந்து அதோட தோலை நல்லா வந்து சீவி எடுத்துட்டு அதை வந்து ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நட்மக் பதில், அதாவது ஜாதிக்காக்கு பதில் அதனுடைய பவுடர் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இதை ஒரு ஃபைன் பவுடரா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு பவுடர் வந்து மந்தி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு மந்தி மசாலா நம்ம ரெடி பண்ணோம்ல, அதை எடுத்துக்கோங்க. கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட், இது கூட நமக்கு தேவையான அளவு சால்ட், ஒரு ஹாஃப் லெமன் மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பட்டர் உருக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணி ஆனதும் இப்ப நம்ம சிக்கன் வாங்கி வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் இது மாதிரி டீப் கட்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த சிக்கன்ல வந்து அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த மசாலா வந்து இதுல நல்லா மேரினேட் பண்ணி ஓவர் நைட் வைங்க. அப்பதான் மந்தி வந்து சூப்பரா நமக்கு இருக்கும். இப்ப மந்தி செய்ய ஆரம்பிக்கலாமா? இப்ப ஒரு பேன்ல வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் அளவு கீ வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இது ரெண்டுமே பிடிக்கலன்னா நீங்க தாராளமா ஆயிலே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்து தாளிச்சு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு 4 ஆனியன் மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே வந்து ஒரு 4 சில்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் ஃபுல்லா சேர்த்துட்டு அந்த ஆயிலே வந்து ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ண விட்டுடலாம். இப்ப நம்ம தேவையான அளவு நம்ம அரிசி எடுத்து வச்சிருக்கோம்ல, அது தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மந்தி மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அது ஒரு 2 டீஸ்பூன். நெக்ஸ்ட் அந்த ட்ரை லெமன், அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்ப அந்த தண்ணி கொதி வர வரைக்கும் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அந்த மந்தி மசாலா 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், அதாவது காஷ்மீரி சில்லி, கூடவே கொஞ்சமா லெமன் சேர்த்துக்கோங்க, சால்ட் சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா நம்ம இது பண்ணிக்கலாம். இப்ப கொதி வந்துருச்சு. அது வந்து சிக்கன் எல்லாத்தையும் வெளியில எடுத்துடலாம். இப்ப இந்த கொதியில வந்து நம்ம அரிசி கலந்து விட்டுக்கலாம். இப்ப அந்த மசாலா ஒன்று ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா, இது கூட வந்து அந்த சிக்கன்ல வந்து இந்த மசாலா ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் ஆல்ரெடி நல்லாவே வெந்திருக்கு. சோ நம்ம ரோஸ்ட் பண்ணா மட்டுமே போதும். இது மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளவு கலரா சூப்பரா இருக்கு பாருங்க. நான் எந்த கலருமே சேர்க்கல. இப்ப நம்மளுடைய ரைஸ் வந்து சூப்பரா வந்து நமக்கு வந்துருச்சு பாருங்க. நம்ம இந்த தண்ணி தான் கரெக்டா வைக்கணும் இதுல. இப்ப நம்ம வச்சு அந்த ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த சிக்கன் ஃபுல்லா இதுல சேர்த்துட்டு இதுக்கு ஒரு ஸ்மோக்கி ஃபிளவர் வந்து கொடுக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு சார்கோல் வந்து நல்லா இது பண்ணிட்டு ஒரு கிளாஸ் பவுல்ல வந்து வச்சுட்டு பட்டர் இருக்குங்களா, அதை நல்லா மெல்ட் பண்ணி அதுல ஊத்துனேன். அது நல்லா செம்ம ஸ்மெல்லு. அது கூடவே வந்து கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன், அப்புறம் நட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் இது கூட சேர்த்து விட்டேன். இப்ப நமக்கு சூப்பரான மந்தி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.